நெய்வேலி தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் சபா ராஜேந்திரன் NLC தொழிலாளர்கள் வசிக்கும் டவுன்ஷிப் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஆலமரத்தடியில் அமர்ந்து அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார். அங்கு பொதுமக்கள், தொழிலாளர்கள் மற்றும் தொழிற்சங்க நிர்வாகிகள் அவருக்கு உற்சாக வரவேற்பளித்தனர். பிரச்சாரத்தில் பேசிய அவர், NLCக்கு நிலம் மற்றும் வீடு வழங்கியவர்களுக்கு இழப்பீட்டுத் தொகை உயர்த்தி வழங்கப்பட்டதும், வேலை வாய்ப்புகள் பெற்றுத்தரப்பட்டதும் திமுக அரசின் சாதனைகள் என்று தெரிவித்தார். மேலும் தொழிலாளர்களின் ஊதிய பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்து வாக்குகளை சேகரித்தார். நிலம் கொடுப்பவர்களுக்கு அந்த R&R பாலிசி படி அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய காம்பன்சேஷன் கடந்த 10 ஆண்டு காலமா அதை பத்தியே டச் பண்ணாத, அதை தொடாதவர்கள் தான் அதிமுக அரசு. நாம தான் அவங்கள அந்த அப்போ இருந்த 6 லட்ச ரூபாங்கிறத 25 லட்ச ரூபா ஏக்கருக்கு காம்பன்சேஷனும், R&R பாலிசி படி அவங்களுக்கு மற்ற இழப்பீடுகள், வேலைவாய்ப்பு முக்கியமா வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது நாம தான். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.